ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான டை ஐடியா இந்த காலியான ஏரியல் பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிச்சனில் அண்ட் உங்களோட வீட்டில் இருக்கிற பள்ளி வர இடத்துல எதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரே பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் பின்பகுதி நம்ம கட் பண்ணிட்டோம். இதில் வந்து ரொம்ப அழகாக சோப்பு டப்பா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து சின்ன சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கத்திக்கிட்டு ஹோல் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோப்புலேருந்து தண்ணி வந்து வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் இதில் வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம் மேற்படி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீதி இருக்கிற பகுதியை பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம், எந்த பிசுரும் இல்லாமல். அடுத்து உங்களுக்கு விருப்பமான ஓவியம் ஏதாவது வரைஞ்சிக்கோங்க, அல்லது டிசைன்ஸ் பட்ஸ் வச்சோ அல்லது நெயில் பாலிஷ் வச்சோ பெயிண்ட் ப்ரஷ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு உங்களுக்கு விருப்பமான உருவங்கள் வந்து கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ஐப்ரோ, கண், மூக்கு, அப்புறம் லிப்ஸ் வரைஞ்சிருக்கேங்க. இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு நம்ம ரிப்பனில் பூ போடுற மாதிரி கட்டிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு விருப்பமான மெத்தடில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு சின்ன கண்ணாடி மாதிரியும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஒட்டிக்கலாம். இதோட ஃபைனல் பீஸ் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ மூக்கு, இது வாய், இது கண்ணாடி, அண்டு கண் வந்து பார்த்திங்கன்னா கண், ஐப்ரோஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேபேஜ் பேக் டிஸ்பென்சராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ் பேக் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி மடித்து ஒன்றோட ஒன்றா கோர்த்து இந்த கீழே இருக்கிற வாய்ப்பகுதி வழியாக நம்ம இழுத்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிற மாதிரி நம்ம கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட கீழ்ப்பகுதியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி வெங்காயத்தை புதைச்சி வச்சு அதை வந்து வளர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ தனியாக வளர்த்து அதிலேருந்து பீஸை வந்து எடுத்து இதில் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். நான் சும்மா உரிக்க முடியாத சின்ன வெங்காயத்தை அப்படி அப்படியே போட்டு வச்சுருவேன், மண்ணில் தண்ணி ஊற்றி வச்சேன். அது வந்து நல்லா வளர்ந்துட்டு இப்போ அந்த வெங்காயத்தை எடுத்து இந்த இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை உங்கள் வீட்டில் எங்கே வந்து பல்லி அதிகமாக வருதோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த வாடைக்கு வந்து கண்டிப்பாக பல்லி வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.